பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய காணொளி வாயிலாக உங்க எல்லோரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற வேத வசனம், நாமே கர்த்தருடைய ஆலயம். We are the temple of God. நாம் தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆலயம் இந்த உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது தேவனை அறிந்த ஜனங்கள் எல்லோரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அது கர்த்தருடைய ஆலயமா பார்த்தோம்னா, அது நம்ம எல்லோரும் கூடி ஆராதிக்கிறோம், அது திருச்சபையாக இருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா நம்ம தான் அந்த ஆலயம். அப்போ ஆண்டவர் இந்த ஆலயத்தை நம்மளை எடுத்த உடனே நம்மளை ஆலயமா மாத்திட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம இதை குறித்து பார்க்க போகிறோம். அப்போதான் இந்த ஆலயம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை நம்மால் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ஆலயம், அதற்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு போக நான் விரும்பல. கொஞ்சம் நீண்ட காணொளியா இருந்தாலும் கவனமாகவும் கருத்துள்ளவர்களாகவும் நம்ம இதை கேட்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஆலயத்துடைய துவக்கத்தின் நிலையை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆலயமாய் மாற்றினதற்கு முன்பாக இப்போ நம்ம ஆலயமா இருக்கிறோம். ஆனா முதல் நிலையிலிருந்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம 2ஆம் அதிகாரத்துல தேவன் மனிதர்களை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். உண்டாக்கி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக கொடுக்கிறார். அங்க ஆண்டவர் அவர்களோடு பேசும்படி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆதியாகமத்துல அவர்களோடு பேசும்படி வருகிறார். பகலிலே குளிர்ந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு பேசும்படி வந்தார் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனா பாருங்க, அவருக்கு என்ன ஆசைனா, அவர் உன்னதத்துல இருக்கார். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல பேசணும், அவங்களோட ஒரு மனமா இருக்கணும், அவர்களோட ஐக்கியமா இருக்கணும். அந்த தேவன் விரும்பினார், அதனாலதான் வந்தார். ஆனா அந்த பாவம் அவர்களை இருவரையும் பிரித்தது. ஆனா இந்த ஆதியாகமம் முடியறதுக்குள்ளாகவே ஒரு மனிதன் இருக்கிறார், ஏனோக்கு. அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஆண்டவரோடு மிகவும் நெருங்கி சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால தேவனுக்கு மிகவும் அவர் பிடித்து போய் அவர் காணப்படாமல் போனார் என்று வேத வசனம் சொல்கிறது. அவரை தேவன் எடுத்துக்கொண்டார். இப்போ இந்த மனிதனோடு தேவன் ஐக்கியமா இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு ஆசை, ஜனங்களோடு கூட நான் இருக்கணும், அவர்களோடு நான் வாசமா இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். இதுதான் தேவனுடைய மிகுதியான ஆசையா இருந்தது. அதை பார்த்தோம்னா யாத்ராகமம் புஸ்தகம் 25:8 பார்க்கிறோம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண சொன்னல, இந்த ஆண்டவருக்கு நம்ம மேல மிகவும் அன்பு, அதனால நம்ம கூட இருக்கணும்ன்றத விரும்புறார். அதனால அவரு ஒரு இடத்தை, அவர்கள் கூடாரத்துல இருக்கிறாங்க, அவரையும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூடாரத்துல இருக்கும்படி மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். எனக்காக ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்க, அங்க ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம அதோடைய நிறைவை பார்க்கிறோம். 25:22 கேருபின் மத்தியில நான் அவங்க கிட்ட வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆலயம் நிலையா இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல தாவீது அவர் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுல இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆலயம் கூடாரத்துல இருக்கிறதை பார்த்து மன வருத்தப்பட்டு அவர் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி, உடைய மன விருப்பத்தின்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் யுத்த புருஷனா இருந்ததினாலே அவரால் அந்த ஆலயத்தை கட்ட முடியல. ஆனாலும் அதற்கு தேவையான எல்லாம் வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தன் மகனிடத்துல அதை எப்படி கட்டணும்னு பிளான் போட்டு கொடுக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலயம் நிரந்தரமா இருந்ததா? கூடாரம் நிரந்தரமா இல்ல, ஆலயம் நிரந்தரமா இல்ல. இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஆனா வாசிக்கிறோம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவர்களுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலகத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை அடித்தார்கள். பாபிலோன்ல இருந்து நேபுகாத்நேச்சார் வருகிறார்.
எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். சாலமோனின் ஆலயம் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு ஆலயம் வருகிறது. செருபாபேல், எஸ்ரா, யோசுவா இவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆலயத்தை கட்ட தேவைப்படுகிற சகல பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொடுத்து ஆலயத்தை கட்ட வைக்கிறார். இதை கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்த ஆலய பிரதிஷ்டையை முடிக்கிறார்கள். சரி, இந்த ஆலயம் நிரந்தரமா இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆலயமும் நிரந்தரமா இல்ல. கிமு 70 தீத்துன்ற ராஜா வந்து இந்த ஆலயத்தை முழுவதுமாய் இடித்து அதை சுற்றறித்து போடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஏரோது அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். அவர் கட்டி கொடுக்கிறார். மத்தேயு புஸ்தகத்துல வாசித்து பார்த்தோம்னா 21ஆம் அதிகாரம் 10 வாசித்தோம்னா அந்த ஆலயத்தை கட்டுகிறார். அந்த இடத்துலதான் ஆண்டவர் ஜெப ஆலயத்துல போய் பேசினார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை, புறா வைக்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து, அதுக்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குறாரு. அது ஏரோது கட்டினது. ஆனா அங்க ஆண்டவர் இருந்தாரான்னு பார்த்தா இல்ல. சாலமோன் கட்டின ஆலயத்துல இருந்தார். மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தார். செருபாபேல் கட்டின அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருந்தார். ஆனா அந்த ஏரோதின் ஆலயத்துல இல்ல. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து கர்த்தருடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம்னா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:19 பார்த்தோம்னா அவர் தான் அந்த ஆலயமா இருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே வார்த்தையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்கும். இயேசுவே அந்த ஆலயமா இருக்கிறார். இந்த ஆலயம் நிரந்தரமா இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆலயம் நன்மை செய்கிறவராய், அநேகருக்கு சுகத்தையும் அநேகருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவராய், வியாதிகளை மாற்றுகிறவராய், சுகத்தை கொடுக்கிறவராய், அவருடைய வல்லமை அதிகமாய் அவருக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இவரே பிதாவின் சித்தத்தை செய்கிற நடமாடுகிற தேவாலயமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னா, யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அவர்தான் ஆலயம் சொல்றார். இயேசுவே ஆலயமாய் வருகிறார், நமக்காக தேவாலயமாய். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொல்றார். அந்த ஆலயத்திற்கு முடிவு வந்தது. கொல்கத்தா மேட்டிலே நமக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலயத்துக்கும் முடிவு வந்துருச்சு. அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? இப்போ அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்துட்டார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம ஆலயமா இருக்கிறோம்னு சொன்னோம்னா முதலாவது நம்ம யாரா இருந்தோம்னு பார்க்கணும். நம்ம யாரா இருந்தோம்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறதுனா, ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வழங்க பண்ணினார். நம்ம எல்லாம் பாவிகளா இருந்தோம். பாவிகளா இருந்த நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதினாலே அந்த ரத்தத்திலே சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு இருதயத்திலே விசுவாசத்தை வாயினாலே அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டபடி நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். நமக்குள்ளே ஒரு வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ளே உலாவி வருகிற ஆண்டவர் இந்த சரீரத்தை நம் பரிசுத்தமாக காத்து கொள்ளணும்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும். இந்த சரீரம் கிறிஸ்து தங்குகிற ஆலயம். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள அற்புதம் செய்கிற வல்லமைகள் இருந்தது. அவர் மூலமா அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. அநேக காரியங்கள் அவர் மூலமாய், அதாவது தேவ ரகசியங்கள் அவர் மூலமாய் வெளிப்பட்டது. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை நிறுத்திட்டு போல அந்த ஆலயத்துக்குள்ள இருந்ததை பரிசுத்த ஆவியான மூலமாய் என் மேலையும் உங்க மேலையும் வைத்திருக்கிறார். அவர் செய்த ஊழியத்தை விடல. இந்த சரீரமாகிய ஆலயத்திற்குள்ள அவர் வந்து தங்கி வாசமாய் இருக்கிறபடினாலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம் போகிற இடங்களிலே வல்லமைகளும்
அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. அநேக ஜனங்கள் தேவனுடைய அன்பை நம் மூலமாய் உணர்கிறார்கள். இன்னைக்கு அது இல்லாம இருந்ததுன்னா நம்ம சரியாக கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜீவிக்கிறோமான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு கர்த்தர் தங்குகிற ஆலயம்னு சொல்லி கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கா? உதடுகளை காத்துக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கா? நம் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கா? வீணான பேச்சு, வீணான மொபைல் போன்ல பார்க்கிற காரியங்கள், இதெல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருப்பதற்கு தடையான காரியமா இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 13:14 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லுது. நம்ம பரிசுத்தமாய் இருக்கணும். இந்த ஆலயம் சரீரமாகி ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று நம்மை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஒண்ணு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்குள்ளே, பரலோகத்திலிருந்து வந்து ஆண்டவர் நம்ம மத்தியில இருந்தார். இன்னைக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சிகளாக இருக்கிறோம். இந்த கூடாரம் அழிந்து போயிடும், இதுவும் நிலை இல்லாதது. நாம் நிலையான ஒரு வாசஸ்தலத்துக்கு போக போறோம். அங்க போனோம்னா முதல்ல இங்க இருக்கிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இந்த சரீரத்துல ஆண்டவர் வாசமா இருக்கிறோம். கோபம், கசப்பு, வெறுப்பு, மன்னியாம இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் எப்படி நமக்குள்ள வாசம் பண்ணுவார்? இன்னைக்கு we are the temple of the God சொல்றோம்னா, நம்மே கர்த்தருடைய ஆலயம்னு சொல்றோம்னா, நமக்குள் தேவன் உலாவ நம்ம இடம் கொடுக்கணும். வேதம் வாசிக்கணும், செபிக்கணும், ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போகணும். ஆலய ஆராதனையை ஸ்கிப் பண்ணிட்டு உலகத்துல எந்த விதமான காரியமும் கர்த்தரை விட பெருசு கிடையாது. யாருடைய திருமணம் நமக்கு பெருசு இல்லை, யாருடைய வீட்டுடைய சுப நிகழ்ச்சிகளும் நமக்கு பெருசு கிடையாது. நமக்குள் இருக்கிற தேவனுக்காக நம் பக்தி வைராகியத்தை பாராட்டணும்னா கர்த்தர் நமக்காக 1000 மடங்கு அவர் பக்தி வைராகியத்தை பாராட்டுவார். அதனால இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறபடினாலே நம்மோடு இருக்க ஆதாமின் நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் அதற்காகவே அவர் செய்த சகல காரியங்களும் அதற்காகவே செய்யப்பட்டது. என்னன்னா நமக்குள்ளே அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்று. இன்னைக்கு சித்தம் போல் நடத்துங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்கலாம், அந்த ஆவியானவருக்கு பிரியமான காரியங்களை செய்யலாம். அப்பொழுது இன்னும் அவர் நமக்குள் இருந்து அநேக ஜனங்கள் பார்வையில மகிமைப்படும்படி நாம மகிமைப்படல, கர்த்தர் நமக்குள்ள இருந்து மகிமைப்படணும். நம்மளுடைய ஜீவியம், கிறிஸ்துவ ஜீவியம் மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடியதாய், அவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்தான அறிவை கொடுக்கக்கூடியதாய், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்ல அவலட்சணமான உடைகள், அவலட்சணமான பேச்சு, உலகத்தான் கிட்ட இல்லாத செய்கைகள் கூட இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கு. யோசிங்க, கர்த்தர் தங்குற ஆலயத்தை ஒழுங்கா காத்துக்கிறோமான்னு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயம் நாம் என்று நாம் கருத்தில் நினைத்து விட வேண்டியதெல்லாம் விட்டு, ஆண்டவர் இந்த முதல் வாரத்திலே கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி அவருடைய ஆலயமாய் நம் சரீரம் இருக்கிறது என்பதை எண்ணி அதை ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாம பரிசுத்தத்தோடு, மேல மட்டும் சுத்தம் கிடையாது, மேல மட்டும் குளித்து துவைத்த உடைகளை உடுத்துவது மாத்திரம் அல்ல, உள்ளத்துக்குள்ள புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு, தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த ஆலயத்துல இருக்கிற ஆண்டவரை துக்கப்படுத்தாம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்து பிரியமா இருக்கும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை நிமித்தம் சந்தோஷப்படுவார் சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயமாய் மாறுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.